டே நீந்தானா அந்த பாம்பை சாகடிச்சவன்? இந்த தில்லா படுத்திருக்க பையா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சச்சின் நாகபுரி. இந்த பையாவை ஒரு விஷமுள்ள பாம்பு கடிச்சிது. 5 நிமிஷத்தில் இந்த பையாவை கடித்த பாம்பு செத்துருச்சு. நான் 10 வருஷமாக வேப்பங்குச்சியில் தான் பல்லு வளர்க்குறேன், அதனால தான் இந்த பாம்பு செத்துருக்குன்னு இந்த பையா சொன்னான். மருத்துவர்கள் இதை நம்பலை, ஆனால் இதை ஒரு ரேரஸ்ட் கேஸுன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் பல வருஷமாக வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு இருக்கிறவங்கள பாம்பு கடிச்சு இறந்ததை நாம் பார்த்துருக்கோம். அப்புறம் எப்படி இந்த பாம்பு இறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது ஜோதிட ஆராய்ச்சியின்படி காலசர்ப்பதோஷ அமைப்புல உள்ளவங்கள ஒரு விஷம் உள்ள ஜந்துக்கள், நாயோ பாம்போ இது மாதிரி கடிக்கும் பொழுது அந்த விஷமுள்ள ஜந்துக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. இந்த காலசர்ப்பதோஷ அமைப்புல உள்ளவங்களுக்கு விஷத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது இல்லை. ஏன்னா காலசர்ப்பதோஷ அமைப்பே ஒரு விஷமுள்ள அமைப்பு தான். நிச்சயமா அந்த பாம்பு கடிச்சு உயிர் பிழைச்ச அந்த பையன் காலசர்ப்பதோஷ அமைப்புல தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு.